உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாப்பிடுவோம் மாமா. அட பாவி அண்ணா, என்னடா ஆர்டர் போட்ட? நல்லா சாப்பிடு. வயிறு வலிக்க போகுது பாரு பாவங்க எல்லாருக்கும். சித்தி சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. சாப்பிடு. நல்லா இருக்கா? உள்ள நமக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். நல்லா சாப்பிடு மச்சான். அதிர்ஷ்டம் உனக்கு காத்து மாதிரி அடிக்குது. இங்கேயும் பாரு. வாங்க வாங்கம்மா. தேங்க்யூ. என்ன என்னடா மச்சான் இதெல்லாம்? ஜனனி இப்படி. ஏய் தேங்க்ஸ் மச்சான். அவங்கள்ட்டயே சொல்லிடுறேன். சரி மச்சான், Thank you. வரேன். பாய் தலானி. அப்பா. நீங்க வந்து படுங்கம்மா. சித்தி படுங்க. வாங்க. படுங்க. இன்னும் எல்லாரும் என்ன பாக்குறீங்க? அவன் தான் தூங்கியாச்சுல. கொரட்டை சத்தம் கேட்டதா போவீங்களா? போங்க. அமராவதி, கதவு சாத்தி தாப்பா போடு. நடுராத்திரில உள்ள வந்தாலும் வந்துருவாங்க. போய் தாப்பல் போடு. போ. சரி. சீக்கிரம். சிவா, சிவா கொஞ்சம் எந்திரிங்க சிவா. என்னாச்சு? கொசு கொசு கடிக்குதா? கொசுல கொண்டு வர சொல்லவா? இந்த நேரத்துலயா? எந்த நேரமா இருந்தா என்ன? உனக்கு தேவைன்னா அதை கொண்டு வர வேண்டியதானே? என்ன? நம்ம நிலாக்கு மருந்து கொடுக்கணும் சிவா. ஆமால. ஆனா இந்த நேரத்துலயா? ஆமா சிவா, அவங்க உள்ள விடாததுனால பாப்பாக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம கொடுத்தே ஆகணும். பார்த்து சிவா.
வா 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 மெதுவா வா. சிவா நீங்க போய் நிலாவை தூக்கிட்டு வாங்க, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். சரி ஓகே, சீக்கிரம் வா. என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கும் மருந்து வேணுமா? இல்ல, ஒரு யோசனை. என்ன யோசனை? இல்ல, உன்னோட அந்த பொறுப்பு இருக்கு, அது ஏன் இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட இல்ல? அவ்வளவு பெரிய பொறுப்பாளியானா? ம், ஆமா. அப்படின்னா என்னை விட நீங்க தான் பெரிய பொறுப்பாளி. இல்ல ஜனனி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது இந்த குடும்பம் செஞ்ச புண்ணியம். அவ்வளவுதானா? ஏன், எங்க முன்னோர் செஞ்ச புண்ணியம்னு கூட சொல்லலாம். நல்லா கிண்டல் பண்றீங்க. ஏய், சத்தியமா தான் சொல்றேன். இல்ல சிவா, நீங்க என்ன ரொம்ப உயரத்துல வைக்கிறீங்க, அதுக்காக நீங்க உங்களையே தாழ்த்திக்கிறீங்க. ஆனா உங்க மனசு இருக்கிறது ரொம்ப உயரத்துல, அத நான் அண்ணாந்து தான் பார்க்க முடியும், பக்கத்துல கூட நான் வர முடியாது. ஏய், நான் உன்னை பத்தி உண்மையா சொன்னா நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. அப்ப நீங்களும் தான் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் மருந்து கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும் போதுமா? அதை செய்ய வச்சது யாரு? அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே நீங்க இப்படிதான். இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே நீங்க இப்படிதான். எனக்கும் சித்திக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து, பாய் தலகாணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, இதெல்லாம் யார் செய்வாங்க? மனைவி தன்னோட வேலைக்காரியா இருக்கணும் அப்படிங்கறதானே நிறைய ஆம்பளைங்களோட முதல் அபிப்பிராயமே. ஆனா நீங்க அப்படி இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ ஒரு பெருங்கள்ளி. அப்படி நான் என்ன திருடினேன்? என் மனச, அதுவும் திரும்ப திரும்ப. ஒரே மனச திரும்ப திரும்ப திருட முடியுமா? அதுதான் எனக்கும் ஆச்சரியம். அதனாலதான் பெருங்கள்ளின்னு சொன்னேன். சிவா, இதெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கீங்க. சரி சரி, எல்லாத்தையும் ஒன்னா தானே வைக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.